ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனை நாளிலும் கூட நாம் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். நம்முடைய ஆராதனை நடுவில் ஆண்டவர் அசைவாடினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லியிருக்கிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் என்ன பேசுகிறோம் என்று நாங்கள் கேட்க ஆசையாயிருக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் செவிகளை திறந்தருளுங்க, எங்கள் சிந்தனையை திறந்தருளுங்க, எங்கள் நினைவுகள் உணர்வுகளை திறந்தருளுங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ள, வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள, இந்த வார்த்தைகளுக்குள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைதாரும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆசையாயிருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீதிமொழிகள் 24:10 சொல்லியிருக்கிறது, உன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. If you fail அல்லது find under pressure, your strength is too small. உன்னுடைய பலன் மிகவும் குறுகினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஆண்டவர் அனுதினமும் புதிய பலனை கொடுக்கிறார். God gives a new strength every day. ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் நமக்கு புது பலனை, புது கிருபையை, புது எண்ணெயை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருந்தும் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், நாம் மனம் உடைந்து போய் விடுகிறோம், கவலைக்கு உள்ளாகி விடுகிறோம், கலகத்துக்கு உள்ளாகி விடுகிறோம், வேதனைக்கு உள்ளாகி விடுகிறோம், துக்கத்துக்குள்ளாகி விடுகிறோம், துயரத்துக்கு உள்ளாகி விடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை சற்றே விழுந்து போன ஒரு நிலைமைக்கு உள்ளாகி விடுகிறோம். இதற்கு காரணம் என்ன? இதை எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து தான் இந்த காலைகளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. If you fail under pressure, your strength is too small என்று இருக்கிறது. ஆமென். சோதனை, ஆபத்து காலம் அல்லது ட்ரையல் பீரியட்
என்பது என்ன? எல்லாருடைய வாழ்க்கையில நான் பலமுறை சொன்ன ஒரு காரியம், ஒரு வேதனையின் காலம், ஒரு சோதனையின் காலம், ஆமென் சோதரா, ஒரு பிரச்சனையின் காலம், ஆமென் சோதரா, நம்முடைய வாழ்க்கையில வருவது இயல்பு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உபத்திரவத்தை எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை, போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெஞ்சுகிற சிங்கம் போல் அவன் சுற்றி 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 வகை தேடிக் கொண்டிருக்கிறான். கழுதை போல் அவன் பறந்து வந்து கொண்டிருக்கிறான். வெள்ளம் போல் அவன் புரண்டு வந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவிழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் பிசாசனுடைய வாய்க்குள்ளே மாட்டிக்கொள்ளாமல், அவனுடைய வஞ்சக வலைக்குள்ளே மாட்டி நிர்மூலமாகாமல் இருக்கணும்னா நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த ஸ்ட்ரெங்த், கர்த்தர் கொடுத்த பவர், கர்த்தர் கொடுத்த ஆக்டிவ்னஸ், கர்த்தர் கொடுத்த அனாயிண்டிங், கர்த்தர் கொடுத்த பவர், கர்த்தர் கொடுத்த அக்கினி, இவைகளை நமக்குள்ள தக்க வைத்துக் கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மென்மேலும் நாம் வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஆனால் பல நேரங்களில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த ஆபத்து காலம் என்பது, இது சில உதாரணங்களை வேதத்தில் இருந்து உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். குறிப்பாக ஒரு 4 சம்பவங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டி, அதில் இருந்து அவர்களுக்கு ஆபத்து காலம் வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாததை செய்தார்களா, செய்ய வேண்டியதை செய்தார்களா, அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பலன் என்ன என்பதை குறித்து நான் பேச போகிறேன். இது 2 செய்தியாக இருக்கும். ஒன்று, நாம் சோர்ந்து போனோமா சோர்ந்து போகலையா, மனதளவுல நமக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்திருக்குதா இல்லையா, மனதளவுல நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பதை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான சில அடையாளங்கள் காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மாலையில நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜின் மூலமாக அந்த மனச்சோர்வை மேற்கொண்டு வெளியே வருவது எப்படி என்பதை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனவே இந்த 2 செய்தி ரொம்ப முக்கியம். இந்த காலையில நீங்க செய்தி கேட்கிறது போல் மாலையில வாட்ஸ்அப்ல அனுப்பப்படுகிற வாய்ஸ் மெசேஜையும் நீங்க கேட்டு அந்த வழியை மேற்கொள்ளும் வழியை அறிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே ஆமென் ஒரு சம்பவம் இங்கே சொல்லி இருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி, அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். கூட இருந்த ஆட்களே, நண்பர்களாய் இருந்தவர்கள் எல்லாம் பகையாளிகளாய் மாறி போய்விட்டார். நன்மைகள் நடக்கும் போது நம்மோடு கூட சந்தோஷப்பட்டவர்கள், அங்கே தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் வேறு ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போயிருந்த போது அவனுடைய வீட்டில் இருந்த எல்லாவற்றையும், அவனுடைய உடன் நண்பர்களாய் இருந்த அவர்களுடைய வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் அந்நியர்கள் வந்து அவன் எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள், எல்லாவற்றையும் சிறை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போ கூட இருந்தவர்கள் எல்லாம் நன்றாய் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் பண்ணாம அவனோடு கூட சந்தோஷப்பட்டவர்கள் இப்பொழுது தாவீதுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சான். ஏன்னா தாவீது தான் தலைவன். இந்த தலைமை தாங்குகிறது என்பது ரொம்ப பிரச்சனையான ஒரு காரியம். நல்லது நடக்கும் போது சந்தோஷப்படுகிற ஆட்கள், ஒரு சிறு தீமை வந்து விட்டாலும் அதற்கு பொறுப்பு அந்த தலைவர் தான் என்று சொல்வார். தலைவர் மேல கல்லெறிய நிற்பார்கள், சொல்லறிவார்கள், கல்லெறிவார்கள், வேதனைப்படுத்துவார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். தோல்வியோ ஜெயமோ, நன்மையோ தீமையோ, ஆசீர்வாதமோ சாபமோ அந்த தலைவர் மேல தான் விழும். அதனால தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தன்னுடைய குடும்பம் போனது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆடு மாடுகள், குடும்ப சொத்துக்கள் அத்தனையும் போனது மட்டுமல்ல, தன்னுடைய தலைமைத்துவத்தின் கீழே வந்த இந்த ஜனங்கள் அவர்களுடைய சொத்துக்களும் சம்பத்துகளும் போய்விட்டது. தாவீது நிமித்தமாக அந்த எல்லாருடைய சம்பத்துகளும் அழிந்து போகவில்லை, அவைகளை சத்துரு சிறைப்படுத்திக் கொண்டு போய்விட்டார்.
இப்போ எல்லாருடைய வார்த்தையின் நிமித்தமாக, செயல்பாடுகள் நிமித்தமாக தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இழப்பு அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நெருக்கமாய் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை நம்ம எடுத்துக்கொண்டால், அப்போ அங்கே என்ன நடந்தது என்று சொன்னா, அவன் நெருக்கப்பட்டான். அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் மன கிளேசத்தினால் அப்படி செய்தார். மன கிளேசம், மிகுந்த பாரம், மிகுந்த வேதனை, மிகுந்த கவலை, மன போராட்டம். சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, சில எதிர்ப்புகள், சில யுத்தங்கள், சில போராட்டங்கள், சில சண்டைகள், சில பிரிவினைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அது நம்முடைய மனதை தான் முதலாவது பாதிக்கிறது. சரீரத்தில் எத்தனை அடி விழுந்தாலும் நாம் தாங்கிக் கொள்வோம். ஆனால் மனதளவிலே நமக்கு வருகிற போராட்டங்களை நம்மை தாங்க முடியாது. அப்படித்தான் அவர்கள் தன்னுடைய நண்பன் மேலேயே கல்லெறிகிற அளவுக்கு மாறி போனார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே அன்னாளை குறித்து சொல்லியிருக்கு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்க வாசிக்கும் போது, அவளுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அடுத்த பிரச்சனை இல்லை என்கிற பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் இந்த இல்லை என்கிற பிரச்சனை வந்து கொண்டே. காலையில எழுந்து நீங்கள் சமைக்க போகும்போது சமையல் பொருட்கள் இல்லை என்று எல்லா டப்பாவும் காலியா இருக்கும் போது எப்படி இருக்கும்? மனது பாதிக்கப்படுகிறது, மன சிந்தனை பாதிக்கப்படுகிறது. அதை வாங்குகிறது பாக்கெட்டிலும் பணம் இல்லை, அதை சம்பாதிக்கிறது வேலை இல்லை. இந்த இல்லை இல்லை என்கிற நிலைமை அநேக நேரத்தில் நம்முடைய மனதில் ஒரு சோர்வையும் ஒரு பிரச்சனையும் கொண்டு வருகிறது. அதுதான் ஆபத்து காலம், இல்லாமையின் காலம், எல்லாரும் எதிராக பேசுகிற காலம், இழப்புகளை சந்திக்கிற காலம் தான் ஆபத்து காலம். 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் நிசனப்படுத்தினார். மனிதனுடைய வார்த்தைகள். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், நாவினால் சுட்டப்போல் தீயினால் சுட்டப்போன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுவு என்று. தீ சுட்ட பொண்ணு கூட மருந்து போட்டா காயப்ப ஆறிடும். ஆனா மனிதர்கள் நாவினாலே பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பாருங்க, சொல் அம்புகள். அது நம்மளை தைக்கும் போது மிகப்பெரிய வேதனையை கொண்டு வருகிறது. பெனின்னாளுடைய வார்த்தை நிமித்தமாக அன்னாள் மிகவும் வேதனைப்பட்டார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட தனிப்பட்ட விதத்தில் இந்த அன்னாளை போல வார்த்தைகளினால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள். 2 அடி அடிச்சுட்டா கூட தாங்கிக் கொள்ளலாமே, ஏன் வார்த்தையால் என்னை கொள்ளுகிறாய், ஏன் வார்த்தையால் என்னை வேதனைப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற சத்தம் ஒருவேளை உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதாக இருக்கலாம். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமே செய்வாள். ஏதோ 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு விட்டுறது அல்ல, தினந்தோறும். வீட்டுல ஒரே வீட்டுல குடியிருக்கிறாங்க, தினந்தோறும் இதே பிரச்சனை தான். ஆலயத்துக்கு போகும்போது விடல, கோயிலுக்கு போயிருக்கிறோமே, ஆண்டவர் ஆராதிக்க போயிருக்கிறோம், அந்த இடத்துலயாவது அவளை நிம்மதியா இருக்க விடலாம் என்று இல்லை. சில கிறிஸ்தவ குடும்பத்திலையுமே இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஆலயத்துக்கு எழுப்பி வரும்போது சண்டை போட்டுக்கொண்டு சமாதானம் இல்லாமலே வருகிறார். ஒரு மூஞ்சியை தூக்கி கொண்டு வருகிறார். ஆலயத்தில் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும், ஆலயத்தில் எப்படி பிரசன்னம் இருக்கும், ஆண்டவர் எப்படி பேசுவாரு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பெனின்னாள் அன்னாளை ஆலயத்தில் வைத்தும் வேதனைப்படுத்திக் கொண்டே, ஆலயத்தில் வைத்தும் விசனப்படுத்திக் கொண்டே, அவள் துக்கப்படும்படி அவளை விசனப்படுத்திக் கொண்டே இருப்பாள். இதுதான் ஆபத்து காலம். நமக்கு எதுக்காக இப்படிப்பட்ட ஆபத்து காலம் வருகிறது என்றால், நம்முடைய சோதனையை, நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறதற்காக, நம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பை பரீட்சை பார்க்கிறதற்காக, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை பரீட்சை பார்க்கிறதுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட சோதனை காலத்தை, வேதனை காலத்தை, இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். நாம் சோர்ந்து போகிறோமா நிற்கிறோமா என்பதுதான் இதிலே பாசா ஃபெயிலா என்பதை குறித்ததான காரியங்கள். இன்னொரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். கடந்த சில நாட்களாக நாம எலியாவை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால எலியாவையும் கொஞ்சம் நாம் எடுத்துக்கொள்வோம். எலியாவினுடைய காரியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க பார்க்கும்போது, அப்பொழுது யேசபேல்
எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாம் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகும், எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அதை அறிவித்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கேயே நிறுத்திவிட்டார். பாருங்க, எலியாவுக்கு ஒரு சோதனை காலம். எலியா ஒரு பெரிய விசுவாச வீரன் தான், ஜெப வீரன் தான், எழுப்புதல் வீரன் தான். ஒரே நாள்ல பின்வாங்கி போன எல்லா இஸ்ரவேலரையும் கர்த்தர் பக்கம் கொண்டு வந்தவன், சவாலை நின்று வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், கேரி ஆற்றங்கரையிலே காகத்தினால் போஷிக்கப்பட்டவன். போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், அவன் வார்த்தையின்படி 3.5 வருடம் பனி பெய்யல, மழை பெய்யல. அவன் வார்த்தையின்படி ஏழை விதவையினுடைய பாத்திரத்திலே எண்ணெயும் மாவும் குறைந்து போகல. மறைத்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். ஜெபத்தை கேட்டு கார் மேகங்கள் சூழ்ந்து மிகப்பெரிய பெருமழை, ஆசீர்வாத மழை எல்லாம் பாசிட்டிவா நடந்து கொண்டே. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபத்துக்கு உடனுக்குடன் ஆண்டவர் பதில் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும்போது நம்ம உற்சாகமா இருப்போம், எல்லாருக்கும் சாட்சி சொல்லுவோம், சந்தோஷமா இருப்போம், அல்லேலூயா சொல்லுவோம், ஆராதனை ரொம்ப ஃபயரா இருக்கும். ஆனா இப்ப எலியாவினுடைய வாழ்க்கையில ஒரு ட்ரையல் பீரியட். எப்பா, இவ்வளவு அற்புதம் பண்ணி இருக்கிறேனே, இவ்வளவு அதிசயமான நடத்தி இருக்கிறேனே, எல்லா மக்களுக்கு முன்னால் உன்னை கனப்படுத்தி இருக்கிறேனே, உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறேனே, நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பதை நான் நிரூபித்து இருக்கிறேனே, ஒரு சின்ன பரீட்சை. உனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நீ நிற்கிறாயா, விழுந்து போகிறாயா? இவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் போது நீ சந்தோஷமா இருக்கிறாய், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வருமானா, ஒரு பாடு உபத்திரம் வருமானா, நிற்பாயா நிற்க மாட்டாயா என்பதை சோதிப்பேன் என்று சொல்லி நான் எலியாவுக்கு ஒரு சோதனை வருது. யேசபேலின் வார்த்தை. எவ்வளவோ பெரிய ராஜாவுக்கு முன்னால நின்னுட்டான், 850 பாகாலி தீர்க்கதரிசிக்கு முன்னால நின்னுட்டான், திரள கூட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னால தைரியம் நின்னுட்டான். ஒரு யேசபேல் பெண்ணுடைய வார்த்தைக்கு அவன் பயந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆபத்து காலம். 4வது பாருங்க, யோனா புஸ்தகத்திலே, யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுல நீங்க பார்க்கும்போது யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாய் இருக்கவும், அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கு மேல் யோனா மிகவும் பாருங்க, மனமடிவு. யோனாவுக்கு ஒரு மனமடிவு வந்தது, யோனாவுக்கு ஒரு ஆபத்து காலம். அவன் நினைச்ச காரியம் நடக்கல, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. நான் எதிர்பார்த்தது நடக்கல என் வாழ்க்கை. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா கடவுள் இருக்கு, அவருடைய சித்தத்தின்படிதான் எல்லாவற்றையும் செய்வார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடப்பது தேவ சித்தமானாலும் அவர் முன்குறித்த நாள்ல தான் நடக்கும். அதற்கு முன்னால நாம் போராடக்கூடாது, ஆண்டவரை போட்டு நாம் அலட்டக்கூடாது. அது நடந்தே ஆக வேண்டும் என்று நாம் செபிக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின் நாளிலே அது நடக்க வேண்டும். யோனா கர்த்தருக்கு எஜமான நாம இருக்க இருக்கிறோம். நான் சொன்னது நடக்கல, நீங்க நினைச்சது தானே நடந்துருச்சு, அப்ப அது நல்லது தானே. தேவன் நினைத்த காரியம், தேவன் திட்டமிட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தால் நல்லது தானே. ஆனா யோனாவுக்கு அது பிடிக்கவில்லை. நான் நினைச்சது நடக்கணும், நான் எதிர்பார்த்து நடக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்தது நடக்காத போது, கணவனிடத்துல சில காரியங்கள் மனைவி எதிர்பார்க்கிறார், அந்த மனைவியின் எதிர்பார்ப்பை போல் கணவன் நடக்காத போது மனச்சோர்வடைந்து விடுகிறார். மனைவியிடத்துல சில காரியங்களை கணவன் எதிர்பார்க்கிறான், அந்த மனைவியிடத்திலிருந்து நிறைவேறாத போது கணவன் சோர்ந்து போகிறான். பிள்ளைகள் அதை போல பெற்றோரிடத்தில் எதிர்பார்த்து நிறைவேறாத போது சோர்ந்து போறாங்க. பெற்றோர் அதை போல் பிள்ளைகளிடத்தில் சில காரியங்கள் எதிர்பார்த்து அது நடக்காத போது, நிறைவேறாத போது சோர்ந்து போகிறார்கள். குடும்ப உறவுகளிடத்தில், நண்பர்களிடத்தில் இதை போல எதிர்பார்க்கிறோம், அரசாங்கத்திடத்தில் எதிர்பார்க்கிறோம், சமுதாயத்தினிடத்தில் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாமல் போகும்போது மனச்சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது,
வெயில் பட்ட உடனே சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவின் தலையின் மேல் படுகிறதினால் அவன் சோர்ந்து போனான். சோர்வு ஏன் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? பலன் அந்த நம்முடைய வாழ்க்கையில ட்ரையல் பீரியட், ஆபத்து காலம் வரும்போது, நல்ல தென்றல் அடித்துக் கொண்டே இருக்கும்போது, வெயில் இல்லாம அதிக காற்றும் இல்லாம அப்படியே மெல்லிய தென்றல் காற்று போல ஸ்மூத்தா நம்ம வாழ்க்கை போய்கொண்டே இருந்தா, எந்த பிரச்சனையும் இல்லாம, அலையும் இல்லாம, புயலும் இல்லாம, ஆடாம அசையாம, இன்னும் ஒரு எனர்ஜி வேஸ்ட் ஆகாம அப்படியே அமைதியா போய்கிட்டே இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வாழ்க்கை நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போதுதான் ஜெபிக்கும்படி நாம் தூண்டப்படுகிறோம், உபவாசிக்கும்படி தூண்டப்படுகிறோம். ஊழியக்காரர்கள் அது வரைக்கும் நினைச்சு பார்க்காதவங்க எல்லாம் ஒரு பிரச்சனை வந்தா பாஸ்டர்கிட்ட போன் பண்ணி சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. சில ஆட்கள் அதையும் சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர் ஒரு ஆள் இருக்கிறதையும் மறந்துடுவாங்க. சில தனியா கிடந்து பாடுபடுவார், ஆலயத்துக்கு ஓடி வருவார், ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபிக்கிற நண்பர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எப்படி ஒரு பிரச்சனை. அப்போ உங்களை ஆண்டவர் பக்கம் நம்ம நெருக்கி வைக்கவும், ஜெபிக்கிற மக்களோடு இணைந்து பழகவும், ஒரு யூனிட்டி உண்டாக இணைந்து ஜெபிக்க, அந்த ஜெபத்தினால் ஒரு அற்புதத்தை பெற்று நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் மாறத்தான் இப்படிப்பட்டதான ஆபத்து காலம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இதுதான் ஆபத்து காலம். இப்போ ஆபத்து காலம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்க்கையிலே தாவீதுக்கு வந்தது போல மிகுந்த நெருக்கம், அண்ணாவுக்கு வந்தது போல துக்கம், மனவிஷம், மனமடிவு வருகிறது. யேசபேல் வார்த்தையினால் எலியா சோர்ந்து போனது போல, பயந்து போனது போல, யேசபேலின் வார்த்தைகள், மனிதர்களுடைய வார்த்தைகள், சில உபத்திரவங்கள் வெயிலை போல வந்து நம்மை மனச்சோர்வுக்குள்ளாக்கு. வெயிலில் பட்ட உடனே நம்ம சொல்லும். இப்படிப்பட்ட ஆபத்து காலம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது, விசுவாசத்தை விட்டுறாம, ஜெபத்தை விட்டுறாம, ஆராதிக்கிறத விட்டுறாம, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பயத்தை பக்தியை விட்டுறாம, விசுவாசத்தை விட்டுறாம, ஆண்டவருக்காய் படுகிற பிரயாசங்களை விட்டுறாம நிக்கிறோமா அல்லது சோர்ந்து போய் விடுகிறோமா என்பதுதான் சோதனை. சோர்ந்து போகுதல் தான் அநேக நேரத்தில் நடக்குது. இந்த மனச்சோர்வின் அடையாளங்கள் என்ன? நாம் ஆபத்து காலத்துல சோர்ந்து போய்விட்டோம் என்பதின் அடையாளம் என்னன்னா, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதில் பார்க்கும்போது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஒரு விதத்தில் இது நல்லது. என்ன பிரஷரை மனசுக்குள்ள கூட்டி வைத்துக் கொள்ளாம அது யாருக்கிட்டையாவது போய் மனம் திறந்து பேசுறது நம்ம மனநிலை பாதிப்பிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளும். அல்லது மனவிட்டு அழுகிற ஒரு காரியம், அதனால சொல்லுங்க, அடக்கி வைக்காம அழுகுறன்னு சொல்லுவாங்க. அடக்கி வச்சா அது மனசுல வேதனை கொண்டு வரும், மன வியாதியை கொண்டு வரும், மன போராட்டத்தை கொண்டு வரும், மனச்சிதைவு என்கிற நோய்க்குள்ளாகி விடுவார்கள். எனவே நாம் அழுவது நல்லது. ஆனா அதே நேரத்துல இந்த மன நோய் பிடித்தவர்கள் என்ன செய்வார்கள்? இன்னொரு வசனத்தை அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு போனா இன்னும் உங்களுக்கு நல்லா அது புரியுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவள் கர்த்தருடைய அப்படி அவள் மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். எப்போது ஒரு தடவை நம்ம பிரச்சனை அந்த பிரஷர் நிமித்தமாய் வெடித்து அழுவது அப்படிங்கிறது நமக்கு நல்லது. நம்ம ஹார்ட் ஓபன் பண்ணி மற்றவர்களிடத்துல மனம் திறந்து பேசுதல் என்பது நல்லது. அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுது ஜெபிப்பது என்பது நல்லது. நமக்கு ஜெபிக்கிற ஜெப நண்பர்களிடத்தில் அதை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு அழுது ஜெபிப்பது நல்லது. ஆனால் எப்போதும் அழுது கொண்டே இருப்பது மனச்சிதைவின் அடையாளம். மனத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னா, ஆபத்து காலம் நமக்கு வந்தது, அந்த ஆபத்து காலத்துல நம்ம சோர்ந்து போனோம் என்பதன் அடையாளம். டிப்ரெஷன் நமக்குள்ள வந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அவங்க எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணாலும் அழுவாங்க, பேசினாலும் அழுவாங்க, யாரை பார்த்தாலும் அழுவாங்க, அழுது கொண்டே இருப்பார்கள். அது முதல் அடையாளம். இரண்டாவது, அதே 7ஆம் வசனத்திலே அவள் சாப்பிடாமல் இருந்தால், சாப்பிட மாட்டாங்க. 1 ராஜாக்கள்
19:5 சொல்லியிருக்கு, அங்கே சூறை செடியில போய் அவன் படுத்துக் கொண்டு சாப்பிடாது இருந்தான். உணவை வெறுத்து தங்களை வருத்திக் கொள்வார். இதெல்லாம் மனச்சிதைவின் அடையாளம். மனதளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆபத்திலே, உபத்திரவத்திலே, சோதனையில, வேதனையில அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள் என்பது கிடையாது. இதை நான் பேசும்போது நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்குள்ள இது இருக்குது, அப்போ நமக்கு மனதளவில் ஒரு சோர்வு வந்திருக்கிறது. இதை நாம் மேற்கொண்டு நாம் பலனுள்ளவர்களாய் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற முடியும், ஆண்டவருக்காய் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதுக்காகத்தான் இந்த காரியத்தை இந்த நாளில் பேசிக்கொண்டு அப்போ அழுது கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது, சாப்பிட மாட்டார்கள், உணவை தவிர்த்து விடுவார்கள். சாப்பாடு அவர்களுக்கு இஷ்டமா இருக்காது, பல நாள் சாப்பாட்டை விட்டு விடுவார்கள், அப்படி இருப்பார்கள். மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 19:5-6 நீங்க பார்க்கும்போது அங்கே அவன் சூறை செடிக்குள்ளே படுத்து அயர்ந்த நித்திரை பண்ண தூக்கம். இதுல ரெண்டுல, அதாவது தூக்கத்துல இந்த மன வியாதி பிடித்தவர்கள் சிலர் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள், எப்போதும் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். சிலர் தூங்க மாட்டார்கள். அதிகமான தூக்கம் அல்லது தூக்கமின்மை, நைட்டெல்லாம் அந்த காரியத்தை பத்தி மனசுல யோசித்து தூக்கம் இல்லாம முகமெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போய், கண்கள் எல்லாம் கருத்து போய், பயங்கரமான ஆட்கள் அப்படி ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடும். காரணம், அவங்க மனதளவுல ஏதோ ஒரு போராட்டம் இருக்கிறது, மனச்சோர்வடைந்து இருக்கிறார்கள், டிப்ரெஷன் அவர்களுக்குள்ள வந்திருக்கிறது என்று அர்த்தம். யோனா 1:5 பாருங்க, அங்க கடல் கொந்தளிப்பு வந்திருக்கிறது, அலை அடிக்கிறது, புயல் அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு அமிழத்தக்கதான, கப்பல் அமிழத்தக்கதான போராட்டம். எல்லாரும் அதை தீர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யோனாவோ போய் அடித்தட்டில் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இது அதிகமான தூக்கம் சிலருக்கு. எப்போ பார்த்தாலும் படுக்கையில் படுத்து கிடப்பாங்க. அவங்க மனச்சோர்வு அடைஞ்சிட்டாங்கிறதுக்காக தான். மனசு சந்தோஷமா இருந்தா, மனசு ஆக்டிவா இருந்தா, சரீரம் ஆக்டிவா இருக்கும். சும்மா இருக்கவே மாட்டாங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா மனதுல ஒரு கவலை, ஒரு பாரம், ஒரு சோர்வு, ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஒரு மன கிளேசம், ஒரு மன மடிவு அவர்களுக்குள்ள வந்து விட்டது என்று சொன்னா போய் படுக்கையில் படுத்துக் கொள்வார்கள். எத்தனை முறை எழுப்பினாலும் எழும்ப மாட்டாங்க. இதான் மனச்சிதைவு அடைந்து விட்டார்கள், மனதளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். சாப்பாட்டிலே அப்நார்மலாக இருப்பார்கள், தூக்கத்தில் அப்நார்மலாக இருப்பார்கள், ராத்திரி எல்லாம் கொட்ட விழித்துக் கொண்டே இருப்பார்கள், உலாத்தி கொண்டிருப்பார்கள். அங்கும் இங்கு போய் மனசுல ஏதோ ஒரு போராட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். 4வதாக நீங்க பார்க்கும்போது யோனா 4:3 நீங்க பாத்தீங்கன்னா, யோனா 4:3 நான் சாகிறது நலம் என்று சொன்னான். யோனா புத்தகம் 4 யோனா 4:3 இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கணும், சாக்கிறது நலமாயிருக்கும். சாவை விரும்பினான். நிறைய பேர் அப்படிச்சோம். ஒன்று, பட்டினி கிடந்து தங்களை வருத்தி கொண்டு செத்து போக விரும்புவார்கள். சிலர் தற்கொலை பண்ணிடுவாங்க, சிலர் சாகாமல் சாவார்கள். 2 விதம் இருக்குது இதுல தற்கொலையில். ஒன்று, சீக்கிரமா விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணி தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போறது ஒரு விதம். இன்னொன்னு, சாப்பிடாம தூங்காம உடம்ப கவனிக்காம தங்களை தாங்களே வருத்தி கொண்டு அப்படி தற்கொலை பண்ணிக்கிறது. 2மே தற்கொலை தான், 2ம் தப்பு. கர்த்தர் கொடுத்த ஆத்மாவை அவர் தான் எடுக்கணும். அதை போக்கடிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் இல்லை. அதுதான் தற்கொலை. என்னை நானே கொலை பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் தற்கொலை. அடுத்தவங்க கொலை பண்ணா கொலை, என்ன நானே நம்ம கொண்டு கொண்டால் அதுக்கு தற்கொலை என்று பேர். கர்த்து தான் நமக்குள்ள இருக்கிற மூச்சை எடுக்கணும், ஆவியை எடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதமா இருக்கும். நம்மை நாமே மாய்த்து கொண்டால் அது தற்கொலை. அது ஆண்டவருடைய பார்வையில பிரியமா இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ சாவை விரும்பினான். 8 அது சொல்லி இருக்கிறது. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறான். சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருப்பீங்க?
நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கிறேன்? ஆண்டவரே என்னை எடுத்துக்கிடுங்கப்பா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இன்னும் நான் உயிர் வாழணுமா? நான் என்னத்தை சாதிக்க போறேன்? என் உயிரை எடுத்துக்கிடுங்கப்பா. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா. சாகுறதுக்காக யாரும் ஜெபம் பண்ணாது. சாகுறதுக்காக யாரும் ஜெபம், உங்களை வாழ வைக்க, உங்களுக்கு அற்புதம் செய்ய, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயிர் மீட்சி அடைப்பைய, நீங்க நல்லா இருக்க, மக்களுக்கு சாட்சியா இருக்கத்தான் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை சாகடிக்க அல்ல. இப்போ வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல். சாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணினான், சாக வேண்டும் என்று கோரினான். 1 ராஜாக்கள் 19:4 இந்த எலியாவும் அப்படித்தான் சொல்ற, நான் சாக வேண்டிய என் ஆத்துமாவை எடுத்துக்கொள். அப்போ சாவை உயிரோடு இருப்பதை விட சாகிறத அதிகமா விரும்புவாங்க. சாவை பத்தியே பேசுவோம் அப்படின்னா அவர்களுக்கு மனச்சோர்வு வந்துவிட்டது, டிப்ரெஷன் வந்துவிட்டது என்று அர்த்தம். 5ஆவதாக பாருங்க, யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யோனாவுக்கு இது மிகவும் விஷயமா இருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டான். கோபம் வரும் நிறைய, யாரு பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும். கடுங்கோபம், வெரி ஆங்கிரி. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? எரிச்சல், எரிச்சு சொல்லுவாங்க. exceeding displaced, சந்தோஷமே இல்லாத ஒரு நிலைமை. கோபம், மிகவும் கோபம், மிகவும் எரிச்சல், விஷம். இதெல்லாம் அதிகமான கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆட்கள் மேல எரிச்சல் விடுவாங்க. இதெல்லாம் மனச்சிதைவின் காரணம். நாம அவங்கள நொந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் மனநிலைமை பாதிக்கப்படுது. அந்த மனதின் காயங்களை நாம் கட்டி அவர்களை குணப்படுத்தினால்தான் அந்த கோபம் தீரும். இல்ல பதிலுக்கு நாம கோபம் இப்போ 2 விதத்துல நீங்க எடுத்துக்கணும். ஒண்ணு, உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறத நீங்க கற்றுக்கணும். 2வது, இப்படிப்பட்ட ஆட்களை நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா, உங்க வீட்டுல இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி அடையாளம் உள்ள ஆட்கள் இருந்தா அவங்களுக்குள்ள ஏதோ மனதளவுல போராட்டம் வந்துருச்சு, மனச்சிதைவு, டிப்ரெஷன் அவங்களுக்குள்ள வந்திருக்கிறது, ஓவர் மைண்ட் பிரஷர் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. அப்ப அதை ரிலீஸ் பண்ண, அதுல இருந்து அவங்களை விடுதலையாக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுதான் இங்கே முக்கியம். அடுத்து பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு தாவீதின் மேல் கல்லெறிய வேண்டும். அடுத்தவங்களை காயப்படுத்த ஆரம்பிச்சு. முதல்ல the first one அவர்கள் தங்களை தாங்களே காயப்படுத்தி விடுவாங்க. தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி தங்களை கவனிச்சுக்கிடவே மாட்டாங்க, சாகணும்னு நினைப்பாங்க, கோபப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க. அடுத்தவங்களை தாக்குவாங்க. சில நேரங்கள் அப்படி ஏதாவது கையில கிடைச்ச பொருளை எடுத்து அடுத்தவங்களை அடிப்பாங்க. அந்த சவுல் அவனை அலக்கழிக்கிற பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்தபோது ஒரு மனதுல தான் அவனுக்கு போராட்டம், ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம். தாவீதை சுகத்தோடு குத்துறதுக்காக ஈட்டியை தூக்கி போட்டான். அந்த மாதிரி நிறைய பேர் கையில கிடக்கிற பொருளை எடுத்து அடிப்பாங்க, கையில கிடக்கிற பொருளை எடுத்து கீழே உடைப்பாங்க. இது எல்லாம் மனச்சிதைவினுடைய அடையாளம், டிப்ரெஷனுடைய அடையாளம். அப்ப தாவீதின் மேல சொந்த நண்பன் தான். இவர்கள் அழிவை சம்பாதிச்சது போல அவர்கள் அவனா அழிவை சம்பாதிச்சிருக்கான். அவன் குடும்பத்திலையும் பிரச்சனை, இவங்க குடும்பத்திலையும் பிரச்சனை. எல்லாரும் சேர்ந்து அதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை பார்ப்பதை விட்டுவிட்டு தாவீதின் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே எலியா மற்றவங்க மேல குறை சொல்றான். அவர்கள் எல்லாரும் பலிபீடத்தை இடிச்சு போட்டாங்க, தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணிட்டாங்க, நான் ஒரு ஆள் மட்டும் தான் மீதம் இருக்கிற, என்னையும் கொல்ல பார்க்கிறாங்க. அடுத்தவங்க குறை சொல்லி குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாங்க. நான் மட்டும் தான் நல்லா இருக்கேன், மற்றவங்க எல்லாம் எவனுமே சரியில்லை, இவங்க சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, என் ஊரு சரியில்லை, சமுதாயம் சரியில்லை, தேசம் சரியில்லை, ராஜா சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, சபை சரியில்லை, விசுவாசி ஒரு ஆளும் சரியில்லை. எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள், எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். ஒரு வெறுக்கப்பட்ட நிலைமை, ஒதுக்கப்பட்ட ஒரு 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 ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கும். அடுத்தவங்க மேல குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாரு மேலேயாவது இந்த மனதில் மன சிதைவு, மன பாதிப்பு உள்ளவங்களை பாருங்க, யாரு மேலேயாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, அவன் தேவன் மேலேயே குறைபாடு சொல்லுது. நீர் எப்படியாவது அவர்களை மன்னித்து விடுவீர் என்று எனக்கு தெரியும். நீங்க அவங்களை தண்டிக்கிறேன்னு தானே சொன்னீங்க, ஏன் மன்னிச்சீங்க? நீங்க சரியில்லை ஆண்டவரே,
இந்த ஜனங்களை அழிச்சு போறதை விட்டுட்டு அவங்களை மன்னிச்சு காப்பாத்தி நீங்க சரியில்லை. யோனாவுக்கு ஆண்டவர் மேலேயே கோபம் வந்து நிறைய பேர் அப்படி செய்வாங்க. ஆண்டவரே நீங்க, நான் இன்னும் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன். ஆண்டவர் மேலே கோபம், ஆண்டவரோட வழக்காடுறது. தேவனுக்கு எஜமானா இருக்கவருக்கு நான் நினைக்கிறத நீங்க நடத்துங்க, நீங்க நினைச்சபடியெல்லாம் நான் வாழ முடியாது. ஆண்டவருக்கு எஜமானா இருந்து அவரை வேலைக்காரரா மாத்த விரும்புகிறது. இதெல்லாம் மனச்சிதைவினுடைய மனச்சோர்வினுடைய அடையாளம். 7வது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் சொல்றான், நான் நல்லவன் அல்ல, என் மூதாதையரை விட நான் நல்லவன் அல்ல. ஒரு குற்ற மனசாட்சி அவனுக்குள்ள. எப்பவும் செஞ்ச ஒரு பாவம், எப்பவும் செஞ்ச ஒரு தவறு, மீண்டும் மீண்டும் அதை பல தடவை நீங்க அறிக்கை பண்ணிட்டீங்க. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அவர் மன்னிச்ச பாவங்களை கடலின் ஆழத்துல போட்டு விட்டா, முதுகுக்கு பின்னால எரிந்து விட்டா. ஆனா பிசாசு அந்த பாவத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, நீ ஒரு பாவி, நீ ஒரு குற்றவாளி, நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன், இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட பாவத்தை உங்களுக்கு உணர்த்தி உங்களை குற்ற மனசாட்சிக்குள்ளேயே கொண்டு போய்விடுவார். அதை பத்தியே சொல்லிட்டு நான் நல்லவன் இல்லை, நான் ஒரு பாவி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒன்று குப்பை உபயோகமில்லாதது அப்படின்னே அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு குற்ற மனசாட்சி. 8வது காரியம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மரண பயம். என்னையும் கொலை செய்ய தேடுகிறார். மரண பயத்தினால்தான் அவன் ஓடி போனான். இப்போ அதை அறிக்கையும் பண்ண செய்யலாம், என்னை கொலை செய்ய தேடுறான். சில ஆட்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் வரும். ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தா பயம், யாராவது கொஞ்சம் சத்தமா பேசிட்டா பயம், சிலருக்கு சில கலரை பார்த்தா பயம், எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. சிலர் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு பயம், ஏதோ முன்னால வந்து நிக்கிறது போல. சில ஆட்கள் தூங்கும் போது தலையோடு முக்காடு போட்டு தூங்குவாங்க. என்ன, அவங்களுக்கு ராத்திரியில யாரோ பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ், ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், எதுக்கெடுத்தாலும் பயப்படுகிற ஒரு பய உணர்வு. அது மனச்சிதைவின் அடையாளம். அது பிசாசனுடைய கிரியை கிடையாது, அது வேற எந்த காரியமும் கிடையாது. மனச்சிதைவு, மனசுல ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மன காயம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த பயம் வருது. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க, யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நமக்கு தீமை பண்ணிடுவாங்களோ, அவர்கள் ஒரு பயம், அதீதமான பயம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இன்னொரு காரியம் சொல்ல, தனிமை உணர்வு. நான் மட்டும் இந்த இருக்கிறேன், நான் மட்டும் இங்க இருக்கிறேன், தனியா இருக்கிறேன், தனியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்போம். மனச்சிதைவு ஏற்பட்டவன், நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாரும் ஆதரவு இல்லை, எல்லாரும் எனக்கு புறக்கணிச்சிட்டாங்க, யாரும் என்னோட பேசுறது இல்லை, யாரும் எனக்கு உதவி இல்லை, யாரும் எனக்கு ஒத்தாசை இல்லை, நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன். எலியா ஏன் தனியா இருக்கணும்? அவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க. ஒபதியா என்ற ஒரு மனுஷன் எலியாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறான். ஒபதியா 50 பேரை குகையில வச்சு பாதுகாக்க வச்சிருக்காங்க, 100 பேர் இவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. எலியாவின் வேலைக்காரன் எப்போதுமே எலியாவோடு கூட இருந்தவன். அது மட்டும் இல்லாம இப்ப ஆண்டவர் சொல்றார், 7000 பேரை நான் மீதி வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளவு பேர் இருந்தாலும் அவன் தனியா. நிறைய பேர் அப்படிதான், வீட்டுல 10 பேர் இருந்தாலும் மனச்செறிவு அடைந்தவர்கள் எல்லாரோடையும் கலகலப்பா வந்து பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, அப்படியே ரூம்குள்ள போய் தனியா இருந்துக்கிடுவாங்க. எங்க போனாலும் தனியா போவாங்க, தனியா வருவாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க. அப்படின்னா அவனுக்குள்ள மன போராட்டம், மனவியாதி வந்திருக்கிறது. இப்ப இவங்களை கொஞ்சம் கலகலப்பா ஆக்கணும், இல்லைன்னா இவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிரும், ரொம்ப மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஆட்களை போல மாறிடுவாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே கண்டுபிடித்து சரி பண்ணும். உங்க வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா நீங்க உடனடியா இதை சரி பண்ணி கொள்ளுங்க. இல்லைன்னா நாள் ஆக 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 இந்த மனவியாதி அதிகமாகி போய்விடும். அப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் வீடுகளிலே உங்கள் அருகாமையில் இருந்தா அவங்களை சரியா ஹேண்டில் பண்ணி எடுத்து அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். ஜெபத்தினால பண்ணுங்க, அல்லது நல்ல கவுன்சிலர்ஸ்ல ஆலோசனைக்கு போங்க, மெடிசின் எடுத்தாவது எப்படியாவது அவங்கள அந்த மனநிலைமையிலிருந்து பாதிப்பிலிருந்து விடுதலை கொடுக்கணும். நான் அடுத்த மெசேஜ்ல ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மூலமாக நீங்க மனதளவுல விடுதலை பெறுவது எப்படி, மனச்சோர்விலிருந்து விடுதலை பெறுவது எப்படின்னு சொல்ல போறேன். ஒருவேளை அதை உங்களால ப்ளீட் பண்ண முடியலன்னா மருந்துகளை எடுத்தாவது, நல்ல டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணியாவது ஆலோசனை எடுத்துக்கொண்டு உங்கள் மனதை சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பெரிய அளவுல பாதிப்பு வந்துவிடும். நான் மட்டும் தனியா இருக்கேன்,
10வது காரியம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10-14 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். நாம அது 25 தடவை கேட்டிருப்போம். 26வது தடவை அவங்க சோர்ந்து போகாம சொல்லுவாங்க. நம்ம இதைத்தான் பல தடவை கேட்டுட்டோமே அப்படின்னு நினைக்க கூடாது. சில மனச்சோர்வு உள்ளவங்களை நம்ம ஹேண்டில் பண்றது எப்படின்னா அவங்க சொல்றதை கேட்கணும். பல நாட்களுக்கு முன்பாக ஒரு அம்மா சபைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க. எப்போ வந்தாலும் அவங்க சொன்ன கதையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு முறை ஆராதனை முடித்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அம்மா வந்த உடனே அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் சரிமா அதை தெரியுமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றதுக்கு தலையில கையை வச்ச உடனே அவங்க என் கையை தட்டி விட்டுட்டு கோவப்பட்டாங்க. பாஸ்டர், எங்க வீட்டுல நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க, அதனாலதான் நான் சர்ச்சுக்கு வரேன், நான் சொல்றதை நீங்க கேட்டு எனக்கு ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி விட்டுட்டு ஒரு சேர் போட்டு உட்காந்தம்மா, நீ சொல்லுமா நான் கேட்கிறேன்னு. அந்த அம்மா சொன்ன கதையெல்லாம் கேட்டு அதன் பிறகு ஜெபம் பண்ணி அனுப்பணும்னு இந்த மாறுதலா போனுச்சு. அப்போ சிலர் சொன்னதையே திரும்ப திரும்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய அடையாளம் என்னன்னா அவங்க மனச்செறிவு, டிப்ரெஷன் அவங்களுக்குள்ள இருக்கு, மனச்சோர்வு அவங்களுக்குள்ள உண்டாயிருக்கு, மனக்காயம் அவர்கள் ஏற்பட்டிருக்கிறது, மன வியாதி அவர்களுக்குள்ள. அதான் சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்றாங்க. அப்ப அவர்கள் சொல்லுகிறத கொஞ்சம் கவனமா கேட்டு அதை நம்ம கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சரி பண்ணோம்னு சொன்னா அவர்கள் சரிபட்டு விடுவார்கள். ஒருவேளை எந்த மாதிரியான அடையாளங்கள் உங்களுக்குள்ள இருந்தா, அதாவது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 10 காரியம் சொல்லியிருக்கேன். அதை அழுது கொண்டே இருப்பார்கள், சாப்பிட மாட்டாங்க, சிலர் அதிகமா தூங்குவாங்க, சிலர் தூங்கவே மாட்டாங்க, சாகிறது நலம் என்று சாவ விரும்புவாங்க, சாகிறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நான் உயிரோடு இருக்கிறத விட செத்து போறது நல்லதுங்கிற எண்ணம் வரும், ரொம்ப கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, கையில கிடக்கிற பொருள் எல்லாம் எடுத்து கீழே போடுவாங்க, அடுத்தவங்க தாக்கவும் செய்வாங்க, அது உச்சகட்டம், அடிக்கவும் செஞ்சிருவாங்க, கையில கிடக்கிற பொருளை எடுத்து அடுத்தவங்க மேல வீசவும் செய்திருவாங்க. அதெல்லாம் மனச்சீரையினுடைய காரியம். பிறர் மேல குற்றம் சாட்டுவாங்க, நான் தான் சரியா இருக்கிறேன், யாருமே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. தேவன் மேலேயே சிலர் குறை சொல்லி நான் இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. 7வது, நான் நல்லவன் அல்ல, அவங்க செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப சொல்லி நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், நான் தகுதியான ஆள் கிடையாது, நான் பாவம் செஞ்சுட்டேன், அதை பத்தி ஒரு குற்றம் மனச்சாலியில் பேசிட்டே இருப்பாங்க. மரண பயம், எதுக்கு எடுத்தாலும் அதீதமான பயம், அவங்க பய உணர்வு அவங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். தனியா இருக்கிறேங்கிறத அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் என்ன புறக்கணிச்சுட்டாங்க, யாரும் என்னோட பேசுறது இல்லை, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 10வது காரியம், சொன்னதையே திரும்ப திரும்ப, பேசினதையே திரும்ப திரும்ப 10 தடவை 15 தடவை திரும்ப 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 யாரை பார்த்தாலும் அந்த காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் மனச்சிதைவினுடைய அடையாளம், மனச்சோர்வினுடைய அடையாளம். இந்த மனச்சோர்வுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, 1 ராஜாக்கள் 19:4 உற்சாகமா இருந்த எலியா, ஆக்டிவா இருந்த எலியா இப்ப உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் அழுதுறோம். மனசு நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம சுறுசுறுப்பா அங்கேயும் இங்கே ஓடி காரியங்களை செய்து கொண்டிருப்போம். மனதில் ஒரு சோர்வு, மனநிலை பாதிப்பு வந்துருச்சுன்னா நம்ம வேலை செய்யறதோட தூங்குறதும் உட்கார்ந்து இருக்கிறதும் ஒரு மாதிரி அசம்பந்தமா இருக்கிற ஒரு காரியம். சிலரை எழுப்பி விட்டாலும் உற்சாகப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. மறுபடியும் எலியாவை கிளப்பி விட்டோம்னா மறுபடியும் போய் படுத்துக் கொண்டது போல நிறைவேற்படும். உற்சாகம் சுறுசுறுப்பை இழந்து. 2வது காரியம், 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19:2-10 வசனங்கள்ல தைரியத்தை இழந்து பயப்படும். தைரியம் கலந்து என்ன கொலை செய்ய வகை தருவாங்க. ஒரு பயம். தைரியமா ராஜாவுக்கு முன்னால பேசினவன், தைரியமா ராஜாவுக்கு முன்னால என்ன சவால் விட்டவன், அவ்வளவு திரளான ஜனங்களுக்கு முன்னால சவாலா நின்றவன், 809 பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால ஒத்தையா நின்று கர்த்தரை நிரூபிச்சவன், தைரியமா இருந்தவன். போன வாரம் சொன்னேன், விசுவாசத்தோட ஒரு தைரியத்தை கூட்டி காண்பித்தவன் இப்போ பயந்து போய் சுவை செடியில படுத்து கிடக்கிறான். தைரியத்தை இழந்து பய உணர்வு வந்துருச்சு. 3வது 1 ராஜாக்கள் 19:7 தரிசனத்தை இழந்தான். அவனை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கம், திட்டம் பெரிதா இருக்கிறது. தேவதூதர் வந்து சொல்றாரு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது, நீ என்ன படுத்து கிடக்கிற. சில ஆட்கள் தரிசனத்தை இழந்துருவாங்க. மனச்சோர்வு, போதும், நான் பட்ட பிரயாசம் போதும், நான் ஜெபிச்சதெல்லாம் போதும், நான் ஊழியம் செஞ்சதெல்லாம் போதும், நான் கொடுத்ததெல்லாம் போதும். அதுக்கு முன்னால அந்த விஷன் ஷார்ப்பா இருந்திருக்கும், நான் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யணும். இந்த மனச்சோர்வு வந்துருச்சு. இந்த மனச்சோர்வு சில நேரத்துல ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தையின் மூலமா கூட விசுவாசிகளுக்கு வரலாம், விசுவாசிகள் பேசுகிற வார்த்தையின் மூலமா ஊழியக்காரங்களுக்கு வரலாம். இந்த விசுவாசிகளுக்காக பாடுபட்டு என்ன செய்ய, பேசாம நம்ம பாடல நம்ம வேலையை செஞ்சுட்டு போகலாம், ஏதோ ஒண்ணு செய்ய.
விசுவாசிகள் இந்த பாஸ்டர் இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால நாம இனி ஏன் செய்யணும், இனி ஏன் கொடுக்கணும், இனி ஏன் ஊழியம் செய்யணும், இந்த சோர்வு நமக்கு வந்துடும். அப்ப தரிசனத்தை இழந்து போயிடுவோம். அதுக்கு முன்னால இந்த காரியத்தை செய்யணும் அந்த காரியத்தை செய்யணும் பேசி இருந்தவங்கலாம் இப்ப முழுவதும் தரிசனத்தை இழந்து விடுவாங்க. 19:14 விசுவாசத்தை இழந்து போயிட்டான். விசுவாசத்தை அறிக்கை பண்ணி விசுவாசத்தினால் காரியங்களை சாதித்தவன். போன வாரத்துல சொன்னேன், எளிதாவின் இடத்துல விசுவாச பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். செத்து போன விசுவாசத்தையும் உயிர் பெற செய்தவன் இப்ப இவன் விசுவாசம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான். 5வது ஆவிக்குரிய அனுபவங்கள். கர்த்தருக்கு முன்னால நிற்கிறவன், கர்த்தருக்கு முன்னால நிற்கிறவன், வழிபடத்துக்கு முன்னால நிற்கிறவன், ஜனங்களுக்கு முன்னால சவால், பெரிய ஆவிக்குரிய அனுபவம். பரலோகத்திலிருந்து அக்னி இறங்கி தேவ பிரசன்னத்தை நிரூபித்தவன், ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவன். இப்போ அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் இழந்து, ஜெபத்தை இழந்து, துதி இழந்து, ஒரு நாள் முழுவதும் அங்க ஆராதனை நடக்குது. கடைசியில கர்த்தர் தெய்வம் நிரூபிச்சுட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு இவன் கர்மேல் பர்வதத்துல ஏறி போய் ஜெபம் பண்ண. ஜெபத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தால், கர்த்தருடைய வசனத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தால், இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு சூளை செடியில போய் படுத்து கிடக்கிறான். 5 விதமான இழப்பு. உற்சாகத்தை, சுறுசுறுப்பை இழந்து, தைரியத்தை இழந்துட்டான், தரிசனத்தை இழந்துட்டான், விசுவாசத்தை இழந்துட்டான், ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்துட்டான். நம்ம வாழ்க்கையில மனச்சோர்வுக்கு நம்ம இடம் கொடுத்து விட்டால் ஆபத்து காலம் வரத்தான் செய்யும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரமும் இருக்கத்தான் செய்யும், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், மூக்குள்ள வரைக்கும் சளி இருக்கத்தான் செய்யும். பிரயாணத்தில் மேடும் உண்டு, பள்ளமும் உண்டு. சோர்ந்து போகாம ஓடணும். நீ ஆபத்து காலத்துல சோர்ந்து போனாயானால் உன் பலன் குறுகிறது. சோர்ந்து போகாம இருக்க கர்த்தர் கிருபை தருவான். ஒருவேளை இந்த 10 அடையாளங்கள்ல ஏதோ 1, 2, 5, 7 உங்க வாழ்க்கையில இருக்குமானா நீங்க நிதானித்து பார்த்து இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தையின்படி விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அல்லது ஆலோசனைக்கு எங்களிடத்துல வாருங்கள், நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களுக்காக செபிக்கிறோம். நீங்க அந்த மனச்சோர்விலிருந்து விடுதலை பெற்று பலசாலிகளாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி முழங்கால் படிட்டு நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே மனச்சோர்வு என்னை வராதபடி கர்த்தாவே, ஆபத்து காலத்துல நான் சோர்ந்து போகாதபடி என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நான் சொன்ன அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குமானா நீங்க ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே நானும் மனச்சோர்வு, மனச்சிதைவடைந்து இருக்கிறேன் அப்பா, மன போராட்டம் எனக்குள்ளே இருக்கிறது ஆண்டவரே, நானும் சோர்ந்து போயிருக்கிறேன், மனதளவுல நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓரா பலம சந்தர பலம. ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆறுதலின் தேவன் உங்களை வந்து தொடுவான். ஆறுதலின் தேவன் உங்களை தொடுவான். உங்கள் மனதுக்குள்ள இருக்கிற வேதனையை வெளியே எடுப்பான். ஆமென். நீங்க அழணும் நினைச்சா அழுதுருங்க. ஆமென். சோதரம் சோதரம் ஆண்டவரிடத்துல அழுது கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, நான் மனதளவுல மிகவும் உடைந்து போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. கேடுவரும் நாளிலே கூடார மறைவிலே, கேடுவரும் நாளிலே கூடார மறைவிலே மறைத்து வைத்திடுவா, பாதுகாத்திடுவா, மறைத்து வைத்திடுவா, பாதுகாத்திடுவா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவே, அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவே. பாடல் பாடிடுவே, நடனம் ஆடிடுவே, பாடல் பாடிடுவே, நடனம் ஆடிடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. அருமையான தேவனுடைய பிள்ளை,
இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு திட்டமும் தெளிவுமா பேசி இருக்கிறார். உன் வாழ்க்கையில வரக்கூடிய இப்படிப்பட்ட கோபம், இப்படிப்பட்ட பய உணர்வு, இப்படிப்பட்ட அழுகை, இப்படிப்பட்ட கண்ணீர், இப்படிப்பட்ட வேதனை, மன கிளேசம், மன மடிவு ஏதோ எதேச்சையா உன் வாழ்க்கையில சம்பவிக்கிறது போல நினைத்து கொண்டிருக்கிறார். தூங்கி கொண்டிருக்கிறது, தூக்கம் இல்லாம போறது, அவன் சாப்பாட்டுல கவனம் செலுத்தாம போறது, அடுத்தவங்களை காயப்படுத்துறது, துக்கப்படுத்துறது, குறை சொல்றது, வேதனைப்படுத்துறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில இதெல்லாம் எதேச்சையா நடக்குது நினைக்கிறது. உன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் தன்னுடைய அக்னி ஆஸ்திரங்களை உன் மனதுக்குள்ள எரிந்திருக்கிறான். நீ அந்த அம்புகளால் காயப்பட்டிருக்கிறாய். யாரோ பேசின ஒரு வார்த்தை, யாரோ செய்த ஒரு செயல், உன் வாழ்க்கையில நடந்த ஒரு இழப்பு, ஒரு பாதிப்பு உன் மனசை பாதித்து இருக்கிறது. மனம் உடைந்து போயிருக்கிறார். மன சிதை உனக்குள்ள வந்து இருக்கிறது. மன போராட்டம் உனக்குள்ள வந்து இருக்கிறது. தனிமை உணர்வு, புறக்கணிக்கப்பட்ட ஒரு உணர்வு, பாவ சிந்தனை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உனக்குள்ள வந்து குற்ற மனசாட்சி உன்னை குத்திக் கொண்டே இருக்கிறது. சாவை விரும்பி நான் சாகணும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார். உன்னை நீ வருத்திக் கொள்ளுகிறார். இதெல்லாம் மனச்சிதைவின் அடையாளம். ரெண்டு கையும் உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உடைந்த பாத்திரமாய் உடைய சமூகத்தில் ஒப்புக்கிடுகிறப்பா, என்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு என்னை உருவாக்குங்கப்பா. என் மனதுக்குள்ள இருக்கிற போராட்டங்களை தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் மனதுக்குள்ள இருக்கிற போராட்டங்களை மாற்றுங்க. என் சிந்தனைக்குள்ள இருக்கிற போராட்டங்களை மாற்றுங்க. எனக்குள்ள ஏற்படுகிற நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான சிந்தனைகள் என்னை வந்து போராட்டம் இயேசுவின் நாமத்தில் என் மனதை தாக்கி காயப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிட்டு என் உணர்ச்சியில பாதிப்பு உண்டாக்கி இருக்கிற பொல்லாத ஆவி சாந்தமா இருந்த என்னை கோபப்படுத்தி வச்சிருக்க பொல்லாத நான் ரொம்ப மாறிட்டேன் பாட்கள் சொல்றாங்களே, என்னுடைய ஒழுக்கத்தை கெடுத்த பொல்லாத பிசாசி வல்லமைகளை கட்டிட்டு உன் பலவீனத்தை ஆண்டவத்தை ஒப்புக்கொள்ள. இந்த நேரத்தில் உனக்கு நேரம் எடுத்து ஜெபம் முடியாவிட்டால் இனி நேரம் இருக்கும்போது உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து அழு. சாயங்காலம் உனக்கு சொல்லித்தரேன், மிக எளிதாக இதுல இருந்து எளிதில் எப்படி நீங்க வெளியில வர்றதுன்னு சொல்லித்தரேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவான். அதன்படி செய்யுங்க. மெய்யாகவே ஒரு ஆசை இந்த வானத்துக்குள்ள அந்த டிப்ரெஷன்ல விடுதலை ஆவீங்க. முடிஞ்ச ஒன்று 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்ற அந்த அடையாளங்கள் அதிகமா உங்க வாழ்க்கையில இருந்தா 1-2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து உங்களை மகிழ்ச்சியினால் ஆண்டவர் நிரப்புவார். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த மத்தியான நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பேசின வார்த்தைகளுக்கு நன்றி, கேட்ட உடைய பிள்ளைகளுக்கு நன்றி, ஒப்புக்கொடுத்த உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதி. சாத்தான் அவங்க மனசை காயப்படுத்தி வச்சிருக்கான். சில மனுஷர்கள் சொன்ன வார்த்தையும் நடந்த சம்பவங்களும் அவங்க மனசை காயப்படுத்தி மிகப்பெரிய மன போராட்டத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்கப்பா. மன கிளேசம், துக்கம், வேதனை, மனமட்டிவு, ஆண்டவரே அதனுடைய வெளிப்பாடாக பல சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க மாத்துங்கப்பா. ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் சொன்னீங்களே. அவர்களோடு பட்சமாய் பேசுங்கள்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தையெல்லாம் நிரூபிச்சு ஆண்டவரே இப்படிப்பட்ட மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, மனச்சோர்வுல மனச்சிதைவுல இருக்கிறவங்க சுகமாக ஆரோக்கியமாக கிருபை செய்யுங்க. எங்கள் மனது சொஸ்த மனம் எங்களுக்கு ஆரோக்கியம், சொஸ்த மனதை எங்களுக்கு தாங்க. ஆரோக்கியமான மனசை கொடுங்கப்பா. நாங்க எல்லாரோட நல்லா பழகி சந்தோஷத்தை அனுபவிக்க கிருபைதாங்க. தொடர்ந்து எங்களோடு இருங்க. மறுபடியும் சந்திக்க வரைக்கும் காத்துக்கொள்ளுங்க. சாயங்கால ஆராதனை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இந்த சதா காலங்களில் நம் அனைவரோடு இருந்து நம்மை வழிநடத்தி காப்பதாக. ஆமென், ஆமென். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர்